மாஷா அல்லாஹ், இது ஒரு பள்ளிவாசல் இடம். பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசல் ஒட்டி கிரசண்ட் ஸ்கூல் அப்படிங்கிறாங்க. இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகி அப்துல் பாய் இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகி. முட்டுத்தலாங்கிற இடத்துல இருக்கக்கூடிய இடம். அந்த வீடுகள் சுற்றி உள்ள வீடுகள் பாருங்க. கிரசண்ட் ஸ்கூல் இந்த எய்தாப்புல இருக்கு, அங்க எய்தாப்புல இருக்கு. இங்க கிரசண்ட் ஸ்கூல் படிச்சு கிரசண்ட் ஸ்கூல் இந்த சைட்ல இருக்குது. ஓகே, இது தெரு போயிட்டு இருக்குது நேரா. அடுத்து வீடுகளே காட்டுறேன். இந்த ஏரியால ஒரு வீடுகள்லாம் அற்புதமான வீடுகளா இருக்குது. எல்லாமே கொடிகள்ல தொடும் போல இருக்கு எல்லா வீடுகளும். அவ்வளோ அற்புதமாக கட்டிருக்காங்க. அவ்வளோ டாப்பாக இருக்குது. மக்கள் ஒன்றும் அவ்வளோ தேவைகள் இல்லை. இங்கே தோப்பானது எப்படி அனுபவிக்கிறாங்க, தேவைகள் இல்லாமல் நல்லா லக்ஸரியாக வாழ்கிறாங்க. இங்கே எல்லா சமூகத்தார் மக்களும் ஒத்துமையாக வாழ்கிறாங்க. இந்த ஏரியாவில் எல்லா சமூகத்தார் மக்கள் இருக்காங்க, எல்லாம் ஒத்துமையாக வாழ்கிறாங்க. எந்த இதுவுமே கிடையாது. இங்கே காடுகள் உள்ள இடையில வீடுகள், காடுகளுக்கு நடுவுக இருக்குது வீடுகள். நல்லா இருக்குது, எல்லாமே சூப்பர் மாடலாக இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனா? கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அலுவலம் அது. ஓகே, காயங்காட்டில் உள்ள ஒரு டெம்பிள்ல பாட்டு பாடிக்கிட்டு இருக்குது. அதில் உள்ள ஒரு டெம்பிள் அது. எல்லா மக்களும் ஒத்துமையாக வாழக்கூடிய இடம் காயங்காடு. காசர்கோடு மாவட்டத்தில் காயங்காடு வருது. கண்ணூர் அடுத்து கோயங்காடு மக்கள் வருது. அதுக்கு அடுத்து തലശ്ശേരി മറ്റേ എല്ലാ കാസർഗോഡ് ഡിസ്ട്രിക്റ്റ് തലശ്ശേരി ഇല്ല, നമ്മളിവിടെ ചെറുത്തൂർ വരെ. പയ്യന്നൂരിന്റെ അപ്പുറം, പയ്യന്നൂരിന്ന് ഇങ്ങോട്ട് കാസർഗോഡ്. അപ്പൊ തലശ്ശേരി ഏതാ സ്റ്റേറ്റ്? തലശ്ശേരി കണ്ണൂർ സ്റ്റേറ്റ്. ஒரு தோட்டத்துக்குள்ளதான் வீடு அமைச்சது. ஒரு தோட்டத்துக்கு பின்னாடி வீடு. പിന്നെ അതിനപ്പുറം കോഴിക്കോട്. கோழிக்கோடும் ஏர்போர்ட்டும் மொத்தம் கோழிக்கோடு. எல்லா வீடுமே இந்த மாதிரி லக்ஸரியா பெரிய லெவல்ல வச்சிருக்காங்க. மேபி பள்ளிவாசல் தான். இது ஒரு பள்ளிவாசல். பில்டிங் இது பழைய பள்ளி. பழைய பள்ளி. ஓகே, ഒരു ശില്പ പഠിച്ചു ഇവിടെ അല്ല, അത് അബുദാബിയില് അറിയ കണ്ട് ഭയങ്കര പ്രവർത്തനം. അതെ ആ ഫോട്ടോ ഞാൻ കണ്ട്. നാസർ വലിയ അപൂർവമാണ് പഠിച്ചത്. നമ്മൾ അറിയാൻ ശരി. ഇവിടെ സൂപ്പർ. நான் இந்த ரோட்ல வெளியே ஒரு சைட்ல இருந்துச்சு. அந்த வீட்டுல ரொம்ப அழகா இருந்துச்சு, டாப்பா இருந்துச்சு. അമ്പലത്തില് ഈ വലിയ ആൾക്കാരെ നിൽക്കുന്നില്ലേ കമ്മിറ്റിയിൽ, അവരും ചട്ടിടാതെ പൈസ കക്കാൻ കൂടി കണ്ടില്ലേ. ശബരിമല ആയില്ല, പഠിപ്പിച്ചുള്ളിലായി എത്ര സ്വർണ്ണം. ஹோட்டல் பிஷி. ഈ റോഡിലേക്ക് அந்த ரோடு வந்து ஜாயிண்ட் ஆகுது. கடற்கரை அங்கே க்ளோஸ் ஆகிருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் தென்னை தோப்புகள் தான். மாஷா அல்லாஹ், இயற்கை அழகை ரசிக்கிறதே ஒரு தனித்திறமை தான். இயற்கை அழகை சூழ்ந்த ரோடு. கடலை ஒட்டிய வீடு. வீட்டுகளுக்கு தண்ணி நல்ல தண்ணி, நேச்சுரல் தண்ணி, உப்பு தண்ணி இல்லை. அவ்வளோ அழகா இருக்குது.
இயற்கை கொடுத்த வரம் இருக்குன்னு சொல்லலாம். இவன்ட்டு அற்புதம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. நல்லா வாழ்றாங்க, நல்லா அழகா வாழ்றாங்க, நிம்மதியா வாழ்றாங்க. அழகான கிராமங்களா இருக்கு. ஒவ்வொரு இடம் கேரளால பார்க்கும்போது அவ்வளவு அற்புதங்களா இருக்கு. மாஷா அல்லாஹ். ஆட்டோக்கள் இப்படிதான் போகுது. ஆட்டோக்கள் ஃபுல்லா மேக்கப் பண்ணி அதை ஜோடிச்சு கார் மாதிரி வச்சிருக்காங்க. கார் மாதிரி வச்சிருக்காங்க ஆட்டோக்கள். ஓகே, 5 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. Okay, இது பார்த்தமைக்கு நன்றி. நல்லா அழகா இருக்குது. இயற்கை அழகா ரசிச்சு வாழ்றதே தனி பெரிய பெருமை. ஆண்டம் கொடுத்த நேமத்தை அனுபவிக்கிறாங்கல்ல, அழகா இருக்கு. அது ஹிந்தியில கூட சொல்லுவாங்க, காட் லேண்டட் தான் சொல்றாங்க கேரளாவை ஹிந்தியில. ஒரு மீட்டிங்ல ஒரு ஆள் பேசினார், நான் பார்த்திருந்தேன். பார்த்தா சொன்னார் காட் லேண்ட் அப்படின்ட்டு. ஹிந்தியில ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. அதனால இங்கிலீஷ்ல வார்த்தையை சொல்லிட்டேன். அந்த வார்த்தையை அப்படி சொல்றாங்க, ஒரு அற்புதம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்றாங்க. இல்ல அதுக்கு வேற அர்த்தம், ஒரு மாதிரியான ஒரு அர்த்தத்தில் உள்ள சொல்றாங்க. நம்ம எலெக்ஷன் மாதிரி தான் இங்கே எலெக்ஷன் பண்ணி எல்லா சைட்ல எலெக்ஷன் போர்டு போட்டு இருக்காங்க. பிள்ளைங்க ஜாலி பண்றாங்க, அதை அப்படியே சும்மா டச் பண்ணி போட்டேன். அப்படியே உள்ள போ வண்டி. ஓகே, வாழ்த்துக்கள், நன்றி.